வணக்கம் குருநேஷன் அண்ட் ஷஹானா இது ரைட். இன்றைக்கு இருவரும் வந்து திருமண பந்தத்தில் வந்து ஹம்ஷிய மஹால் மண்டபத்தில் வந்து இணைஞ்சு உங்களோட திருமணத்தை வந்து சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக வந்து உங்களை போய் சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்திட்டு வர சொல்லி எங்களை இங்கே ஒருத்தங்க அனுப்பி வச்சுருக்குறாங்க. நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் இருவருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். நன்றி. நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நான் அடுத்த கேள்வி கேட்க தேவையில்லை, டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் யார் அனுப்பியிருப்பாங்கன்னு. யாராக இருக்கு? அண்ணா, அக்கா. என்ன பேர் அக்காக்கு? ரதிகா. எங்கே இருக்கிறாங்க? பிரான்ஸில். இல்லை, பொண்ணு சைடு என்ன சான்ஸ் இல்லை. உடனே தலையை ஆட்டிட்டாங்க சான்ஸ் இல்லைன்னு. சரி, அப்போ பொண்ணு மாட்டு தங்கட சைடு இல்லைன்னுட்டாங்க. அப்போ மாப்பிள்ளை சைடை தான் ரெக்கமெண்ட் நினைக்கிறேன். பார்ப்போம். மனோஜ் அண்ணா எங்கே இருக்கிறாங்க? ஜெர்மன். இல்லை, ஃப்ரெண்டா இல்லாட்டி ஃப்ரெண்டா? இல்லை. வேற ரெண்டு பேரை கெஸ் பண்ணியிருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் நிச்சயமா பொண்ணுன்ற சைடெல்லாம் வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க உங்களோட வெட்டிங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதை அனுப்பியிருக்காங்க போல இருக்கு. ஆனால் இந்த கிஃப்ட் பொண்ணுக்கு தான் வந்திருக்கு. பொண்ணுன்ற சைடுன்னா யாரா இருக்கு? செல்லம்மா ஷனாண்டு கூப்பிடுவாங்களா? அப்படியா? அப்போ ஷனாண்டு பேர் போட்டு தான் வந்திருக்கு. வனிதா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ரிலேஷன்ஸ். அக்கா. என்ன பேர் அக்காக்கு? சிவகலா. எங்கே இருக்கிறாங்க? யூகே. இல்லை, அந்த பேரில் என்ன வேறு இல்லை. என்னென்னா இந்த ஃபர்ஸ்ட் கிஃப்டை தரலாம். நான் சின்ன ரிக்வெஸ்ட் ஒன்று தந்துருக்குறாங்க. பட் அந்த ரிக்வெஸ்டின் படி நான் செய்ய வேணும். அதுக்கு முதல்ல வந்து உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, பொண்ணு 2-3 பேரை சொல்லியிருக்கிறீங்க. மாப்பிள்ளையும் 2-3 பேரை சொல்லியிருக்கிறீங்க. குறவிடாமல் சொல்லியிருக்கிறீங்க. பட் அந்த அவங்க யாருமே அனுப்பல. தெரியல என்ன செய்யறது. சரி, மாப்பிள்ளைண்ட அம்மா நிற்கிறாங்களா இங்கே? கூப்பிடுறீங்களா? ரைட். அவங்க ஆசைப்பட்டபடியே மாப்பிள்ளைண்ட அம்மாவை வந்து இதில் கூப்பிட்டு இந்த வீட்டுக்கு வந்து விளக்கேற்ற வந்த மகாலட்சுமி இவங்களோட அன்பு மனைவி. ஸோ அவங்க ஆசைப்பட்டாங்க வந்து மாப்பிள்ளைண்ட அம்மாவை கூப்பிட்டு அவங்களோட கையால் அந்த விளக்கை ஏற்றி அதை வந்து விளக்கேற்ற வந்த மகாலட்சுமின்ற கையில் வந்து ஒப்படைக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதை கொடுத்துக்கிட்டு அவங்க வந்து அந்த மகாலட்சுமி தட்டத்தை வந்து சும்மா அனுப்பவில்லை. 25,000 ரூபாய் காசு வச்சு உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அதை அம்மா பொண்ணுண்ட கையில் கொடுங்க. சரி, இனியாவது யாராக இருக்கும் என்று க்ளூ எல்லாம் நேரையே தந்திருக்கு. வாயால் சொல்லாமல் நேரையே தந்திருக்கு க்ளூ எல்லாம். யாரா இருக்கு? அக்கா. யார்ட்ட அக்கா? உங்களுடைய அக்கா. என்ன பேர்? இவருடைய அக்கா. சரி, பார்ப்போம். உங்களை வாழ்த்தி ஒரு வாழ்த்து மடலும் அனுப்பியிருக்கிறாங்க. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். குருநேஷன் ஷஹானா ஆண்டு போட்டு உங்களை வாழ்த்தி உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு உங்களை வாழ்த்தி இருக்கிறாங்க. வாழ்த்துவோர் வந்து இறைவனாக மூடம் இருக்கும் அப்பப்பா மற்றும் அம்மம்மா, அம்மா, அக்கா, தம்பி என்று போட்டு உங்களை வாழ்த்தி அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. அவங்க ரொம்பவே கவலைப்பட்டாங்க. உங்களோட வெட்டிங் அவங்க ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க. அப்படியா?
வர முடியலைன்னு உண்மையிலேயே கவலைப்பட்டாங்க. என்றாலும் தங்களோட கிஃப்ட் வந்து இந்த மேடையில் வந்தே ஆகணும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், நீங்கள் ஹாப்பியா? என்ன சொல்ல போகிறீங்க? நன்றி. ஓகே, மீண்டும் எங்கள் MK சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் இருவருக்கும் மீண்டும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.